ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈரோட்டில் வந்து பெரியமாரியம்மன் கோயில் ஃபெஸ்டிவல் 3 நாள் வந்து கடையிலேருந்து லீவ் விட்டாச்சு. இன்றைக்கி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். காலையில் கடை திறந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து வந்திருந்தாங்க. இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 4 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் வந்து அளவெடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. நானும் வந்து அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் ஒரு 4 மந்த்ஸ் ஆகியுமே வந்து டெலிவரி வாங்காமல் அப்படியே விட்டுருந்தாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணியிருந்தேன், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி வந்து வாங்குறப்ப வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ப்ளவுஸ் வந்து டெலிவரி வாங்கிட்டு போயிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் கடை திறந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃபுல் டைட்டாக இருக்குது, என்னால் போடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் தைச்சே 4 மந்த்ஸ் ஆகுதுங்க. அளவு எடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். மறுபடியும் வந்து உங்களுக்கு அளவு எடுத்து காமிக்கிறேன், அளவில் எதோ சேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அளவு எடுத்து பார்த்தேன். நான் அளவு எடுத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா 34 சைஸ் இருந்தாங்க. மறுபடியும் இப்போ ஒரு 4 மந்த்ஸ் கழித்து அளவு எடுக்கிறேன், 35.5 இருந்தோம். 1.5 இன்ச்சு வந்து அவங்க தான் வந்து பாடி வந்து வெயிட் போட்டிருந்தாங்க. இதை சொன்னால் அவங்க சுத்தமாக வந்து அக்செப்டே பண்ணிக்கல. நான் ஃபஸ்ட்டு அளவெடுத்த நோட்லேருந்து எல்லாமே காமிச்சு பார்த்துட்டேன். அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. சரின்னு நான் பக்கத்தில் போட்டிருந்த 2 தையலையும் வந்து பிரித்து ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர்ஸ் வரதான் செய்கிறாங்க. சொன்னாலும் அது வந்து கரெக்டாக இது நம்ம ப்ராப்பராக ரீசன் சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னத்தான் பண்ணுறதுன்னு தெரியல. எத்தனை பேர் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ப்ளவுஸ் ரிட்டன் ஆல்ட்ரு பண்ணி கொடுப்பீங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வாங்கலை. ஏன்னா அவங்க சுத்தமாக நம்ம சொன்ன ரீசனை அக்செப்டே பண்ணிக்கல. அதனால் நான் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வாங்கலை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.